ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் மூவி. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த கன் ஷாட்டு ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப வந்து அரகண்டாக இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து அமைதியாக உட்கார்றப்ப ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணும்னு தோணும்ல. அதாவது ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக பார்க்கலாம்ப்பா, இந்த மாதிரி நிறைய கத்தி குத்துன்னு ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டோம், கொஞ்சம் அமைதியாக பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு படம் பார்க்கலாம். இது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி தான், இன் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போலாம் வந்து அனிமேட்டட் மூவியை கூட வந்து ரொம்ப சாதாரணமாக விட முடியாது. ஏன்னா அதுலேயுமே வந்து ஒரு பெரிய அளவில் மெசேஜ் சொல்கிற படம்லாம் வந்து இருக்குது. அதுக்கு நிறைய ஆஸ்கார் அவார்ட்ஸுமே வந்து நிறைய அனிமேட்டட் மூவி வாங்கியிருக்கிறத வந்து நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இன் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் மூவி. ஸோ இதிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரியும் கூட. ஸோ ஒரு அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, இந்த மாதிரி ஒரு 4 பேர், ஒரு சின்ன அழகான குடும்பம். ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த முதல் பொண்ணு பிறந்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு தம்பி பாப்பா வந்து பிறக்குது. அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு வருது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அவங்க அப்பா அம்மாக்கே வந்து கொஞ்சம் விரிசல் வந்து ஏற்படுது. பெருசாக அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறது இல்லை. அதாவது தன்னோட மகளும் மகனும் வந்து தனியாக ஒரு ரூமில் தூங்குவாங்க, இவங்க 2 பேரும் வந்து தனித்தனி ரூமில் இருப்பாங்க. பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு சந்தோஷம் வந்து இப்போதைக்கு அந்த வீட்டில் இருந்து இல்லை. அது வந்து அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து நல்லாவே தெரியுது. எப்படி அந்த 4 பேருமே சேர்ந்து எடுத்து அந்த குரூப் ஃபோட்டோ வந்து அந்த பொண்ணு வந்து தூங்க போகும்போது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ தான் வந்து மறுபடியும் நம்ம அம்மா அப்பா வந்து பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத வந்து இது எப்போவுமே வந்து கனவு கண்டுக்கிட்டே இருக்கும். இது உண்மையிலே நடந்துச்சா இல்லையா, அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணால் மறுபடியும் அவங்க அம்மா அப்பா இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கதை தான் வந்து இந்த ஒரு படமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து வெறும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான், 90 மினிட்ஸ் தான் படம். பட் முக்கியமான ஒரு கருத்தை வந்து இந்த படம் சொல்லுது. அந்த அம்மா அப்பாவுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத. ஏன்னா ஒரு டயத்துக்கு மேலாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து அவங்க அம்மா வந்து எனக்கு இது ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் வேறு ஒரு சிட்டிக்கு போகிறேன், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடமாக போவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த அக்கா தம்பி, இந்த தம்பி கேரக்டர் தான் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஜாலியாக வச்சுக்கும். அதாவது இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு எமோஷன் வந்து இப்படி பேக் அந்த போயிட்டு இருந்தாலும் நம்மளை வந்து அந்த அனிமேட்டட் மூவினாவே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக துருத்துருப்பாக வச்சுருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இதில் வந்து இதோட தம்பி கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து அனிமேட்டடாக பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கே வந்து அந்த தம்பி கேரக்டர் பார்க்குறப்ப வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது பண்ணுற சேட்டைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அது பண்ணுற சேட்டைகளில் வந்து அவங்க அக்கா மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அவன் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப சோம்பேறியாக இருப்பான், ரூமை வந்து கலீஜாக போட்டு வச்சுட்டு இருப்பான். அக்காவுக்கு வந்து அவனை பிடிக்காது. அவன் வந்து அவனோட உலகத்தில் ஜாலியாக எப்போவுமே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு ஒரு பொம்மையை தேடிக்கிட்டே இருப்பான். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்து தன்னோட அக்கா வந்து பிரச்சனையில் மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அந்த தம்பி அனிமேட்டடு அது அந்த ஒரு கேரக்டரைசேஷனே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை வந்து இவங்க அக்கானால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகம் அப்படின்றனால தம்பினால் வந்து அது புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். ஸோ என்ன பண்ணுறது, எப்படி நம்ம அம்மா அப்பா வந்து பழையமாக ஆக்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கு. அப்போ தான் இவன் தம்பி என்ன பண்ணுவாங்க, அதை நிறைய சேட்டைகள் பண்ணுறனால வந்து இந்த மேஜிக்லாம் நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க ஒரு நாள் ஒரு புத்தகத்தை வந்து எடுக்கிறாங்க, த சேட்மேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு மேஜிக் புத்தகமாக இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து படித்தாங்கன்னா அவங்க ட்ரீம்ஸ்லாம் வந்து உண்மையாக மாறும் அப்படின்றது போட்டிருக்கு. ஒரு நாள் வந்து 2 பேருமே சேர்ந்து படிக்கிறாங்க. அதை வந்து அது ஒரு பெரிய மாயாஜால உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த சீக்வன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கப்படியாக செம்ம காமெடியாக இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புக்கை படிச்சுட்டு அவங்கள ஒரு உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகும் பாருங்க, அந்த சேட்மேன் அந்த கனவு உலகம்னு சொல்லிட்டு வேற லெவலில் காமெடியாக இருக்கும். அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த புக்கில் உள்ள படித்து எதுவும் நடக்குது, அப்போ நம்ம கனவு நினைவரணும், அந்த புக்கை நம்ம ஒன்றா படிக்கலான்னு. அதுக்கு அவன் தம்பி கேட்போம், உன்னோட கனவு என்ன அப்படின்னு வந்து எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும், அதுதான் என்னோட கனவுன்னு சொல்லி சும்மா போய் சொல்லும். ஏன்னா அவன் சின்ன பையன், அம்மா அப்பாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றிலாம் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றிலாம் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும். பட் போக போக வந்து அவனுக்கே வந்து கொஞ்சம் புரிய வைக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அவங்க அந்த வேற உலகத்துக்கு வந்து எத்தனை வாட்டி போனாங்கன்னா அந்த வேற உலகம் வந்து எப்படி இருந்துச்சு, அது போகிறப்ப அவங்க எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சாங்க, உண்மையிலே அந்த சேண்ட்மேன் அப்படின்ற ஒரு உருவத்தை வந்து பார்த்தாங்களா இல்லையா, அந்த சேண்ட்மேன்ட்ட வந்து இவங்க ஹெல்ப் கேட்டாங்களா, அந்த சேண்ட்மேன் வந்து ஹெல்ப் பண்ணிச்சா, இவங்க அந்த சேண்ட்மேன் ஹெல்ப்னால இவங்களோட ட்ரீமான இவங்களோட உண்மையான ட்ரீம் இவங்க அம்மா அப்பா வந்து மறுபடியும் சேர்ந்தாங்களா இப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக சின்ன சின்ன எமோஷனுமே காட்டி அழகாக சொல்லியிருப்பாங்க. பார்க்குறப்ப வந்து அந்த அனிமேட்டட் அந்த சேண்ட்மேன் தேடி போகிற அந்த உலகம், அந்த ட்ராவலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரொம்பவும் உங்களை வந்து ரசிக்க வைக்கும். அதுதான் வந்து மூவி அந்த அனிமேட்டரில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் வந்து பேசியிருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் இந்த மூவி பாருங்கள், ஒரு 1.5 மணி நேரம். அதாவது எந்த ஒரு பரபரப்பு, எந்த ஒரு கன்ஷாட்டு, எந்த ஒரு பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல்
பாருங்கள். ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ரொம்ப சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி உட்காந்து சவுண்டுக்கு வந்து எந்த ஒரு கரைச்சல் இல்லாமல் பார்க்கணுன்னா வந்து தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். பட் இந்த மெயின் ஃபோக்கஸே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சேர்க்கறதுல இருக்கும். அதுக்கிடையில் வந்து அந்த அனிமேட்டட் மூவியில் வந்து என்னெல்லாம் வந்து அந்த சேட்டைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த மூவியில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஒரு 1.5 மணி நேரம் வந்து போர் அடிக்காமல் போகும். அதில் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராக் வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா தம்பி அவங்க பண்ணுற சேட்டைகள் தான் வந்து இந்த முழுக்க இந்த அனிமேட்டட் மூவியை வந்து நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கும், நம்மளை என்கேஜிங்காக கொண்டு போகும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஒரு 1.5 மணி நேரம் தமிழ் டபுள்லேயே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நன்றி.